வணக்கம். ஜனவரி 12 இது விவேகானந்தருடைய பிறந்த தினம். இன்று இந்த நாள் விவேகானந்தருடைய பிறந்த நாள். இந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா, இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். காரணம் என்ன? அதாவது அவர் துறவிதான். ஆனால் துறவியாக இருந்தாலும் அந்த துறவு நிலையில் இருந்து கொண்டு அவர் இந்த உலகத்தை நம்பினார். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அவருடைய இயற்பெயர் நரேந்திரன். 1863 பிறக்கிறார். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. அவருடைய சிறப்பு என்ன? அவர் கல்வி பயின்றது, அவர் வாழ்ந்தது எல்லாம் பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். அவருக்கு கிடைத்த குருநாதர்களை அவர் சோதித்த விதம்தான் ஆச்சரியம். அதாவது குருநாதர்கள் மாணவர்களை சோதிப்பாங்க, ஆனால் குருநாதர்களை சோதித்தவர் யார் என்றால் நரேந்திரர். அடிக்கடி சந்தேகம் ஏற்படுமா, கடவுள் இருக்காரா இல்லையா? ஒரு முறை என்ன பண்ணாராம், தாகூருடைய தந்தையார்கிட்ட போய், அப்போல்லாம் அவங்கெல்லாம் அங்கே ஒன்றா பழகிறவங்க, கடவுள் இருக்காரான்னு கேட்டவுடனே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போய், நீ பெரிய சிந்தனையாளனாக வருவாய், அதெல்லாம் இருக்கட்டும், இருக்காரா இல்லையா எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. சொன்னவர் யார்? தாகூருடைய தந்தையார். பிறகு யார் இடத்துல தான் இது தெரிஞ்சுக்கிட்டாரு? அவருடைய குருவாகிய பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறார். அவர் போய் பார்த்து போனவுடனே அவர், இப்போதாவது வந்தாயா, ஏன் இவ்வளவு தாமதம்னு கேட்டவுடனே ஒரு வேளை பைத்தியமாக இருப்பாரோன்னு நினச்சாராம். ஏன்னா இப்போ தான் முதல்ல பார்க்குறோம், ரொம்ப நாளாக பார்த்த மாதிரி பேசுகிறாரேன்னு. உனக்காக தவம் இருந்தேன், உனக்காக காத்திருந்தேன்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ இவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்குற கேள்வி இவர்கிட்ட கேட்குறார், கடவுள் இருக்காரான்னு. இருக்காரு, எனக்கு காட்ட முடியுமா? தாராளமாக காட்டுறேன். இவர் தீர்மானம் பண்ணிட்டார், இது பைத்தியமாக தான் இருக்கணும். எப்படி காட்ட முடியும்? கடவுள் எப்படி இருப்பார் பாருங்கள், எப்படியெல்லாம் சிந்தித்தவர்னு பாருங்கள். அதனால் தன்னுடைய குருநாதரை இவர் சோதித்த வகையில் ஒன்று என்ன தெரியுமா, தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பொருளை பணத்தை கையால் தொடாதவர் பரமஹம்சர். அந்த பொருளை தொட்டால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும்பாங்க. இதை நம்பலை. யார் நம்பலை? விவேகானந்தர் நம்பலை. அது எப்படி? பணத்தை வாங்கினா சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணாராம், நான் அந்த தட்சிணேஸ்வரத்துக்கு போயிருக்கிறேங்க, அந்த பரமஹம்சருடைய அறையெல்லாம் பார்த்துருக்குறேன். அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டில், அது மேலே விரிக்கப்பட்ட அந்த போர்வை இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாணயத்தை எடுத்து அதில் கொண்டு வச்சுருக்காரு. வச்சு அந்த போர்வை இப்படி மூடி விட்டு வந்துட்டார். அப்படி வெளியில் போயிட்டு வந்த பரமஹம்சர் அந்த கட்டிலில் உட்கார்ந்தவர் துள்ளி எழுந்து கீழே விழுந்து கைகாலெலாம் ஆடிச்சான். எல்லோரும் ஓடியாந்து விளக்கோடு ஓடி வந்து பாம்பு கும்பு கடிச்சிருச்சோன்னு பார்த்தா, பிறகு எல்லாத்தையும் உதறி பார்த்தா ஒரு நாணயம் கீழே விழுந்திருக்கு. பொருள் அவரை தாக்கி இருக்கிறது. அப்போ தான் விவேகானந்தர் நினைச்சார், இவர் உண்மை துறவி. இவர் உண்மையில் இது நாம் வைத்தது அவருக்கு தெரியாது, ஆனால் பொருள் என்கின்ற ஒன்று அவரை தீண்டவில்லை என்றால் எப்படிப்பட்டவர்? அதோடு மட்டும் இல்லை, பின்னாடி அமெரிக்காவில் போய் பேச போகிற போது பேச கொடுத்த நேரம் 5 மணித்துளிகள் தான். ஆனால் அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று ஆரம்பித்த உடனேயே எங்கிருந்தோ வந்த மனிதன் நம்மை இப்படி அழைக்கிறாரே என்று அத்தனை பேரும் எழுந்து கைதட்டினார்கள். நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ 2019 சிகாகோ தான் போயிருந்தேன். அந்த வீதியிலேயே அந்த விவேகானந்தருடைய பேரோடு அந்த வீதி இருக்குதுங்க. அது இப்போ ஒரு அருங்காட்சியகமாக வச்சுருக்குறாங்க. கிழக்கையும் மேற்கையும் இணைக்க வந்த பாலம், எ லைட் ஃப்ரம் த ஈஸ்ட்னு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் மீது அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தார். ஒருத்தர் கூட கேட்டாராம், உங்கள் நாட்டில் உருவ வழிபாடு எதுக்கு அப்படின்னு கேட்டபோது, அதுக்குள்ளே கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் அந்த அறையில் திரும்பி பார்த்து, இந்த படம் யார் படம் அப்படின்னோடனே, என்னுடைய தந்தையார் படம், இதே வச்சுருக்கீங்க, வெளியே தூக்கி போட வேண்டியதுதான். இல்லை, என் தந்தையாருடைய நினைவாக வச்சுருக்கிறேன். அப்போ இது உங்கள் தந்தையார் இல்லை வெளியே போடுங்க. இல்லைங்க, அவர் நினைவாக வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களுடைய சிந்தனையும். கடவுள் இந்த இடத்தில் இந்த வடிவில் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தந்தை வாழ்ந்தவர் ஆயிற்றே,
நாங்களும் கடவுள் இந்த பூமிக்கு வந்ததாக வாழ்ந்ததாக எண்ணுகிறோம், கருதுகிறோம். ராமனும் கிருஷ்ணனும் மற்றவர்களும் வந்ததாக வாழ்ந்ததாக கருதுகிறோம். அவர்களுடைய உருவ வழிபாடாகத்தான் அவற்றை நாங்கள் கொண்டாடுகிறோம் சொன்னாராம். யாருக்கும் எதையும் எளிதில் புரிய வைக்கக்கூடிய தன்மை மிகுந்தவர். 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி, அதுதான் அமெரிக்க நாட்டினுடைய சுதந்திர திருநாள். அன்றைக்கு தான் இந்த பூவுலகை விட்டு மறைகின்றார் விவேகானந்தர். இன்றைக்கும் விவேகானந்தர் என்று சொன்ன உடனேயே நமக்குள் ஒரு வேகம் வருகிறது என்று சொன்னால், நரம்பினை முறுக்கேற்றுங்கள், உறுதி செய்யுங்கள், உங்களை நம்பியிருக்கிறது இந்தியா என்று இளைஞர்களை நம்பிய ஒரு இளைஞர் யாரென்றால் விவேகானந்தர் தான். 39 வயதில் அவர் மறைந்து விட்டாலும் அவருடைய சிந்தனைகள் 3000 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் என்பது உண்மை.